இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்துடன் யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் பாழும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலை மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நகர்தனிலே மஸ்ஜித் நபவியிலே, ஒரு நாள் மதீனா நகர்தனிலே மஸ்ஜித் நபவியிலே, பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள், பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள், பண்புடன் தோழர்கள் மத்தியிலே. மதீனா நகர்தனிலே ஓங்கு மஸ்ஜித் நபவியிலே. உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய உம்மி நபி, உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய உம்மி நபி, நீதிமறையின் திருவுருவாய் இதம் வாழ்ந்த தூதர் சொன்னார். இறுதி நாள் நெருங்கி வருகிறது, இறைவன் அழைப்பும் தருகிறது, கருணை இறைவன் சொல் கேட்டு கடமையை செய்ததில் குறையுள்ளதோ. ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கு மஸ்ஜித் நபவியிலே.
செய்தேனோ, யாருக்கும் தவறுகள் செய்தேனோ, எவருக்கும் துன்பம் தந்தேனோ, கூறுங்கள் அன்பு தோழர்களே, குறைகள் இருந்தால் கூறுங்கள். எப்போதேனும் சிறு பிழைகள் என் வாழ்வில் ஏதும் செய்தேனோ, தப்பாது இங்கே சொல்லிடுவீர், தயங்காமல் அதனை ஏற்றிடுவீர். ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜிது நபவியிலே அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது, அங்கமெல்லாம் நடுங்கியே. அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது, அங்கமெல்லாம் நடுங்கியே. நீதி தவறாத நாயகமே, தாங்கள் நன்மையின்றி தீமை செய்ததில்லை. அப்போது ஒருவர் எழுந்து நின்றார், அவர்தான் முக்காஷா எனும் தோழர். ஒப்பில்லாத இறை தூதே, ஓர் குறை எனக்கு உண்டு என்றார். சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சினத்தால் துடித்து எழுந்தார்கள். சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சினத்தால் துடித்து எழுந்தார்கள். அண்ணல் பெருமான் அமைதியுடன் ஆத்திரம் வேண்டாம் அமர்க என்றார். என்ன குறைகள் இருந்தாலும் எம்புக அதனை நீக்கிடலாம். திண்ணமாய் அல்லாஹ் அறிந்திடுவான், தீமைகள் இன்றி காத்திடுவான். உத்தம நபியே இரசூலே, ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே. உத்தம நபியே இரசூலே, ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே. சித்தமகிழ்வோடு நான் பிடித்து சீராய் மணலில் நடக்கையிலே. சாட்டையை சுழற்றி ஒட்டகையை சட்டன தாங்கள் அடித்தீர்கள். ஒட்டி நடந்த என் உடம்பில் ஓரடி விழுந்தது அப்போது. அதற்கு பதிலாய் தங்களை நான் அடித்திட அனுமதி வேண்டுகிறேன். அதற்கு பதிலாய் தங்களை நான் அடித்திட அனுமதி வேண்டுகிறேன். எதிலும் நீதி தவறாத இரசூல் நபி அதை ஏற்றார்கள். உண்மை உரைத்தீர் என் தோழரே, உமது உள்ளம் சாந்தி பெற என்னை அடியும் என்றார்கள். இசைவாய் அங்கே நின்றார்கள். என்னை அடித்த சாட்டை இங்கே இல்லை, தங்களின் வீட்டில் உண்டு. என்னை அடித்த சாட்டை இங்கே இல்லை, தங்களின் வீட்டில் உண்டு. எண்ணம் நிறைவேற வேண்டும், அதை ஏந்தலை எடுத்து வர சொல்லுங்கள். இனிய பிலாலே ஏகிடுவீர், எடுத்து வாரும் சாட்டைதனை. கண்ணீரோடு பிலால் விரைந்தார் கருணை நபியின் இல்லத்திற்கு.
அங்கே அன்னை பாத்திமாவும் ஆறுயிர் மக்கள் ஹசன் ஹுசைனும். அங்கே அன்னை பாத்திமாவும் ஆறுயிர் மக்கள் ஹசன் ஹுசைனும். பாங்காய் மூவரும் வீட்டினிலே பண்பின் உறைவிடமாயிருந்தார். பாசம் மிகுந்த அன்பர் பிலால் அறிவுடன் பாத்திமா எதிர் நின்று நேசம் தவழ்ந்திடும் சபைதனிலே நடந்ததை நயமுடன் எடுத்துரைத்தார். செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. தூய என் தந்தை உடல் நலமில்லை, தண்டனை எப்படி தாங்கிடுவார் என்றே புலம்பி சாட்டைதனை எடுத்து பிலாலிடம் தரும்போது நன்றே சொல்லும் காஷாவிடம் நானே அடியை ஏற்றிடுவேன். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். பெருமை நிறைந்த பாட்டனாருக்கு பதிலாயங்களை அடிக்கட்டுமே. துயரம் மேலிட சாட்டைதனை துரிதமுடன் பிலால் எடுத்து சென்றார். பயமில்லாத உகாஷாவிடம் பெருமான் நபிகள் கொடுத்தார்கள். சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சட்டையில்லாது நான் இருந்தேன், சிம்மலே தாங்கள் அடிக்கையிலே. கேட்டதும் காத்தம் நபி அவர்கள் கனிவுடன் சட்டையை நீக்கியதும் சாட்டையை தூக்கி எறிந்து விட்டு தாவி அணைத்தார் ஆவலுடன். நுபுவத்தொளிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார். நுபுவத்தொளிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார். உணர்ச்சியில் உள்ளம் குளிர்ந்திடவே வகையில் மீண்டும் முத்தமிட்டார். சுற்றிலும் நின்ற சஹாபாக்கள் சோபனம் கூறி வாழ்த்தினரே. மட்டிலடங்கா மகிழ்ச்சியிலே மஸ்ஜிது நபவி திளைத்ததுவே. நாணிலம் கண்ட நபிநாதர் நண்பர் உகாஷா மனமகிழ இனிய சொர்க்கம் உமக்குண்டு என்றே கூறி துஆ செய்தார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். இந்திய திருநாடு சுதந்திர காற்றையே சுவாசிக்காத அந்த நாளில் ஆங்கிலேயனின் அடிமை விலங்குகளை உடைத்தெறியவும் ஆதிக்க விலங்குகளை தகர்த்தெறிவதற்காகவும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையும் வதையில் பசும்பொன் பூமியில் வந்து உதித்தது அந்த தங்க நிலா. வீரத்தின் வெளிநலமாய், தியாகத்தின் திருவுருவாய், தெய்வத்தின் மறுவடிவாய் அனைத்து கட்சி தலைவர்களாலும் அன்போடு ஆராதிக்கப்பட்ட அன்பு தெய்வமாம் தென்னாட்டு போஸ்
பசும்பொன் தந்த சிங்கம் முத்துராமலிங்க தேவர் எனும் தங்க திருமகனின் புகழ் மாலையில் ஒரு சில மலர்களை உங்கள் முன் உதிர்க்கிறோம். அந்த நறுமணத்தை நல் மனத்தை புவியெங்கும் பரப்பிடுக. அலைகடல் ஒரு நாளும் வற்றாது உலகினிலே ஆதவன் வருவதற்கு தடையேது உலகினிலே. தங்கத்தின் நிறம் என்றும் மாறாது மாறாது மாறாது. அதுபோல் பசும்பொன் சிங்கத்தில் புகழ் என்றும் மறையாது. பசும்பொன் தந்த திலகமடா பாரோர் போற்றும் தெய்வமடா. பசும்பொன் தந்த திலகமடா தம்பி பாரோர் போற்றும் தெய்வமடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்ர பாண்டியர் முதல்வரடா. பசும்பொன் தந்த திலகமடா. சிறந்த மனிதர் யார் சொல்லடா. தெய்வீக திருமகன் தேவர்தானடா. பசும்பொன் தந்த திலகமடா பாரோர் போற்றும் தெய்வமடா. ஆய கலைகள் பயிர்ந்தவராம் ஆத்ம ஞானம் கற்றவராம். ஆய கலைகள் பயிர்ந்தவராம் ஆத்ம ஞானம் கற்றவராம். தேசம் தழைக்க உழைத்தவராம் தேசம் தழைக்க உழைத்தவராம். தம்பி தெய்வீக திருமகன் தேவர்தானடா. தெய்வீக திருமகன் தேவர்தானடா. பசும்பொன் தந்த திலகமடா பாரோர் போற்றும் தெய்வமடா. நல்லவர்க்கு நல்லவரா நாடு போற்றும் உத்தமரா. நல்லவர்க்கு நல்லவரா நாடு போற்றும் உத்தமரா. தேர்தமிழ் நாட்டினில் திலகமடா தேர்தமிழ் நாட்டில் திலகமடா. தெய்வீக திருமகன் தேவர்தானடா தம்பி தெய்வீக திருமகன் தேவர்தானடா. பசும்பொன் தந்த திலகமடா பாரோர் போற்றும் தெய்வமடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்ர பாண்டியர் முதல்வரடா. பசும்பொன் தந்த திலகமடா. தமிழ் வளர்த்த தமிழகமே சான்றோர்கள் போற்றி புகழ்ந்த தமிழகமே. மன்னர் முத்து எங்கள் மாபெரும் சொத்து. வாழ்ந்து சென்று போன இடம் தெரியவில்லை தெரியவில்லை தெரியவில்லை. வானகமே வையகமே வளர்ந்து வந்த தாயகமே. வானகமே வையகமே வளர்ந்து வந்த தாயகமே.
வானகமே ஏ வையகமே வானகமே ஏ வையகமே தேடாத இடமும் இல்லை பாடாத நாளும் இல்லை தேடாத இடமும் இல்லை பாடாத நாளும் இல்லை வாடாத மலர் எடுத்து பூஜை செய்ய நினைத்து நான் வாடாத மலர் எடுத்து பூஜை செய்ய நினைத்து நான் வானகமே ஏ வையகமே வானகமே ஏ வையகமே சிந்தனைக்கு தெய்வம் அவர் தேசத்திற்கு தலைவர் அவர் சிந்தனைக்கு தெய்வம் அவர் தேசத்திற்கு தலைவர் அவர் உண்மைக்கு ஒரு தெய்வம் உக்ரபாண்டியர் பெற்ற திலகம் உண்மைக்கு ஒரு தெய்வம் உக்ரபாண்டியர் பெற்ற திலகம் வானகமே ஏ வையகமே வானகமே ஏ வையகமே கன்னித்தமிழ் கற்றவராம் கன்னித்தமிழ் கற்றவராம் கருணை வழி உள்ளவராம் கன்னித்தமிழ் கற்றவராம் கருணை வழி உள்ளவராம் இந்தாணி பெற்றெடுத்த இன்பத் தமிழ் மறவராம் இந்தாணி பெற்றெடுத்த இன்பத் தமிழ் மறவராம் வானகமே ஏ வையகமே பாசமுள்ள எங்கள் பசும்பொன் தலைவர் போன இடம் இன்னும் தெரியவில்லை வானகமே ஏ வையகமே வானகமே ஏ வையகமே ஏ வையகமே விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு தாழாத தெல்தல் காற்றே எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு பாடாத நாளில்லை தேடாத இடமில்லை பல நாளும் பார்த்தேன் மனமே பாடாத நாளில்லை தேடாத இடமில்லை பல நாளும் பார்த்தேன் மனமே அந்த பசும்பொன் நகர்ந்த பழித்தமிழ் சிங்கத்தை தேடாத இடமில்லை தினமே நான் தேடாத இடமில்லை தினமே விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு முத்து தமிழ் கற்றவரா முருகன் அருள் பெற்றவரா பாடாத நாளில்லை மனமே முத்து தமிழ் கற்றவரா முருகன் அருள் பெற்றவர் பாடாத நாளில்லை மனமே அந்த இந்தாணி பெற்றெடுத்த இதயத்தின் தெய்வத்தை இந்தாணி பெற்றெடுத்த இதயத்தின் தெய்வத்தை பாடாத நாளில்லை தினமே நான் பாடாத நாளில்லை தினமே
விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு, எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு. மனமே நான் தேடாத நாளில்லை மனமே. விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு, எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு. எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு, எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு. வண்ணத்தமிழ் பூக்கள் பூத்த சோலை, வளர்ந்த தமிழ்நாடு என்னும் சோலை, ராமநாட்டு மண்ணிலே பிறந்த ஒரு காளை, நல்ல முத்து ராமலிங்கே தேவரன்னு காளை, தேவரன்னு காளை. அவரை எங்கே, அவர் புகழ் இங்கே, மனம் தேடுது எங்கே. செல்லம்மா செல்லம்மா செல்லம்மா, தேவரை போல் ஒரு யாகையை மேல் நாம் காண்பது என்னாளடி. செல்லம்மா செல்லம்மா கண்ணீரில் வளர்ந்த கதை செல்லம்மா, செல்லம்மா கண்ணீரில் வளர்ந்த கதை செல்லம்மா. தேவரை போல் ஒரு யாகையை மேல் நாம் காண்பது என்னாளடி. செல்லம்மா செல்லம்மா கண்ணீரில் வளர்ந்த கதை செல்லம்மா, இது ஒரு கண்ணீரில் வளர்ந்த கதை செல்லம்மா. முக்குலத்தில் பிறந்தாரடி முத்தமிழில் பிறந்தாரடி, முக்குலத்தில் பிறந்தாரடி முத்தமிழில் பிறந்தாரடி, எக்குலத்தோர் போற்றிட அவர் வளர்ந்தாரடி கண்ணம்மா, எக்குலத்தோர் போற்றிட அவர் வளர்ந்தாரடி கண்ணம்மா. இப்புவியில் அன்னவரை காணோமடி. குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம் சமூக மக்கள் நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்கள். யாரிடமும் எவரையும் வேறுபாடு பார்க்காமல் அனைவரிடமும் நன்றாக பழகி உறவுகளை மேற்கொள்ளக்கூடிய சமூகம் யாரென்றால் நமது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த முஸ்லிம் பெருமொழி மக்கள் தான் சிறப்பான உறவுகளை பேணக்கூடியவர்கள். அவர்கள் நினைத்திருந்தால் நமது இந்திய நாட்டை 800 ஆண்டு காலம் முஸ்லிம் மன்னர்கள் தான் இந்த இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமொழி மக்கள் அனைவரையும் குர்ஆனை கற்கச் செய்து முஸ்லிம் மதமாக மாற்றி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. நமது நாட்டை சமதர்ம நாடு என்று அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க நாட்டை விட்டு போனாங்க. அவங்க நினைச்சிருந்தா இந்திய நாட்டை ஒரு முஸ்லிம் நாடா பிரகடனப்படுத்திருக்கலாம் உலகத்துல. ஆனா அவங்க அப்படி செய்யல. ஏன்னா அவங்க மதம் குர்ஆன் அவங்க
அந்த மாதிரி சொல்லல. மக்களோட வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு அந்த சமூகத்தால் யாரும் முன்வரவில்லை. மக்களுடைய குறைய அந்த சமூகத்தால் யாரும் சுட்டிக்காட்ட மாட்டாங்க. நபிமார்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம் சமூக மக்கள். மற்ற சமூக மக்களோட சுமூகமான உறவுகளை ஏற்படுத்தி வாழணும்னு நினைக்கக்கூடிய சமூகம் முஸ்லிம் மறுமொழி மக்கள். அந்த அடிப்படையில் இந்த காலத்திலேயும் இப்படி ஒரு விழாவை மரபு பெருமக்களோட சேர்ந்து இன்றைய தினத்திலேயும் ஒரு சுமூகமான முறையில ஒரு சிறப்பான முறையில இந்த ஆலங்குடி கிராமத்துல நீங்க இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இன்னைக்கு நமது மரபுமொழி பெருமக்கள் காட்டும் இந்த அழகான உரைகளையும் நடக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சுகளையும் நாம் கேட்காத வேண்டும் என்று எண்ணி மரபுமொழி பெருமக்களை காட்டுற முஸ்லிம் பெருமொழி மக்கள் மேடைகளை இருந்து முன்னாடி இருந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அப்ப நீங்க இதுல இருந்து உங்க சமூக மக்கள் எப்படி இருக்கீங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதற்கு அடுத்து இந்த நமது சீமையை பத்தி நான் நம்ம சமூகத்தையும் பத்தி சொல்லிட்டேன். ஆனா நீங்க யாரு? அவர் மாவீரன் புள்ளித்தனுடைய வடிவமைத்தார்கள் மரபுமொழி பெருமக்கள். நீங்க யாரு? முஸ்லிம் மக்களுக்கு நான் விவரம் சொல்லிட்டேன். அடுத்து நீங்கள் யார் வழிகொண்டிருக்கிற? நாம் மனிதர்கள் அனைவரும் பிறந்திருக்கோம். பிறந்ததுக்கு பிறகு அடுத்து நம்மளுக்கு இறப்பு ஒண்ணுதான் அடுத்து வரக்கூடியது. மனிதர்கள் யாரும் நம்ம தேடுறவர்கள் நம்மளை தேடி வராது. நம்மளை தேடி வரக்கூடிய ஒன்று என்னன்னா இறப்புங்கிறதே நம்ம தேடி வரும். வேற எதுவும் நம்மளை தேடி வரக்கூடியது இல்லை. தேடி வரக்கூடிய இறப்பை நம்ம விரும்ப மாட்டாங்க. நம்ம விரும்ப தேடி போறது நமக்கு சாதாரண எதுவும் கிடைக்காது. ஆனா இறக்கும் வரை இரக்கத்தோடு வாழ்வோம். இறக்கும் வரை இரக்கத்தோடு வாழ்வோம் என்று ஒரு பொன்மொழி உண்டு. ஆனால் இறந்தும் குறை வேண்டாம். இறந்தும் நம்ம ஒரு தானம் பண்ணா உயிரோடு இருக்கும்போது தானம் பண்ணலாம். ஆனா இறந்து தானம் பண்ணது இறந்தும் குறை கொடுத்தார் வள்ளல். அவர் நமது சேர்நாடு ஈண்டெடுத்த வள்ளல் பெருமானார் இஸ்லாமிய சமூகம் பெற்றெடுத்த பெருமானார் மரியாதைக்குரிய வள்ளல் சீலக்காரி வள்ளல் அவருடைய வழி தோன்றவர்தான் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூக பெருமொழி மக்கள். மரபர் பெருமொழி மக்கள் மாவீரன் புலித்தேவனுடைய வழி தோன்றர்கள். நீங்கள் வள்ளல் பெருமானார் சீலக்காரி வள்ளலுடைய வழி தோன்றர்கள். இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் மாவீரன், முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர் வள்ளல். தர்மங்கள் செய்யக்கூடிய சமூகம். இன்று வீரம் தானவங்கள் சேர்ந்திருக்கு. வீரவங்களும் சிறப்புக்குரியது, தானவங்களும் சிறப்புக்குரியது. இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக சிறப்பான விழா என்று நான் சொல்றேன்னா அதனுடைய காரணம் இந்த காரணத்தை வச்சுட்டு நான் சிறப்புக்குரிய விழா என்று ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதற்கு பிறகு சமூகங்களை சொல்லியாச்சு, மதத்தை சொல்லிட்டேன். நமது சேது மண்ணை பத்தி நான் அடுத்து சொல்லணும். நமது சேது மண் எப்படிப்பட்ட மண்? நமது சேது நாடு பெருமைக்குரிய நாடு. நமது சேது நாட்டுல இந்து மதத்தினுடைய தத்துவங்களை உலகம் அறிய செய்த மன்னர்கள் 57 மன்னர்களில் சிறப்புக்குரிய ஒரு மகாராஜா நமது சேது நாடு வந்த மாமன்னர்
பாஸ்கர சேதுபதி. அந்த பாஸ்கர சேதுபதி இந்த சேது நாட்டில் பிறந்தவர் தான்.